ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வெள்ளை சுண்டல் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு சுண்டலை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற போட்டு எடுத்துக்கலாம். ஊற போட்டு எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து காலையில் நம்ம சுண்டல் செய்ய போகிறோம். இந்த சுண்டலை வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இது வந்து பொரியல் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்ன எடுக்க போகிறோன்னா, பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறம் தேங்காய் துருவல் இது கட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு உளுந்து, கடுகு, கடலைப்பருப்பு இது 3 நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இப்போ நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது கருகு விடாமல் பொன்னிறமாக வரும்போது நம்ம வந்துட்டு அடுத்து என்ன பொருளை சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். பொன்னிறமாக வந்துடுச்சு. வந்த உடனே நம்ம வந்து வெங்காயமும் அதோடு வந்து பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்திக்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாக வெங்காயம் வணங்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். இதுலேயே வந்துட்டு நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திக்கலாம். ஏன்னா ஆனியனுக்கும் தேங்காய் துருவலுக்கும் உரைச்சா போதும். சுண்டலில் வந்து ஆல்ரெடி நம்ம சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் அந்த சுண்டல்லே அந்த சால்ட்டு சரியாக போயிடும். அதோடு இப்போ வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். இல்லையே தேங்காய் துருவல் கொட்டி வதக்கிடலாம். தேங்காய் துருவல் ஒரு 1 or 2 minutes வதங்கினா போதும். நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ அந்த சுண்டலை வந்து தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வேக வச்ச சுண்டல் இதோடய கொட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த சுண்டலில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு இது வாரத்தில் 2லேருந்து 3 டைம் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஹலோ மக்களே, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபராக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் எந்த வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும், அதுவும் வந்து மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப் வேணும், ஆன்லைன் ஜாப் அப்படின்னா எஸ்பிஓ கம்பெனியில் ஜாப் அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் மந்த்லி 10,000 to 20,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த ஜாப் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.